அனைவருக்கும் வணக்கம். ஹோப் எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்கிட்ட நிறைய பேர் வந்து இந்த வீட்டில் வந்து சிட்டுக்குருவி அதெல்லாம் வர்றதுக்கு என்ன ஃபுட்டு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்க. இதுதான் நாட்டு திணைன்னு சொல்லுவாங்க, பறவைத்திணை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். தோல் மட்டும் இதில் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக வந்து டெய்லி குருவி இந்த மாதிரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் பழக்கப்படுத்தினது தான். ஸோ ரெகுலராக வந்து நீங்கள் எல்லா ஷாப்லேயும் கேட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி குருவிங்கள்லாம் வரும்போது வந்து ரொம்ப மன நிம்மதியாக ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கே. ஸோ டெய்லியுமே ஒரு குறைஞ்சது வந்து ஒரு 100 குருவியாவது வரும் எங்கள் வீட்டுக்கு. ஸோ அதை வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சம் ஆஃப் தி அன்யூஷுவல் மெத்தட் ஆஃப் டீக்ளட்டரிங் தான் பார்க்க போகிறோம். ஒரு வீடு பார்த்திங்கன்னா உள்ளே நுழையும் போதே ஒரு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப கிளட்டர் ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு எப்படி இருக்கும் இல்லையா? வெளியில் வேலைக்கு போயிட்டு வரவங்க இல்லை வீட்டிலேயே இருக்கிறவங்க, வீடு இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம ஒரு பெட்ரூம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பெட்ரூமும் வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக ஒரு காமாக தேவையான பொருட்கள் மட்டும் இருந்தால் நம்ம வந்து அங்கே தூங்குறதுக்கும் ரொம்ப மன நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு குழந்தைங்க படிக்கிறாங்க இல்லை வீட்டில் யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களோட டெஸ்க்கு இந்த மாதிரி வந்து ஒரு கிளட்டர் ஃப்ரீயாக இருந்தாலும் அவங்களால பீஸ்ஃபுல்லாக வீட்டை விட்டு கண்டிப்பாக நம்ம எங்கேயுமே வெளியே போக மாட்டோம். ஸோ அதுதான் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதை வந்து நிறைய வீடியோலையும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான பொருளை மட்டும் வீட்டில் வச்சுட்டு தேவையில்லாத பொருட்களை அகற்றி வச்சுருந்தோம் அப்படின்னாலே த ஹவுஸ் வில் பி வெரி மினிமல். நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து வீட்டு வேலைகளில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம யாருக்கும் அதை கம்பல் பண்ண அவசியம் இல்லை. எல்லாருக்குமே சுத்தமாக வைக்கிறது என்றைக்குமே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டை வைக்கிறது யாருக்கு தான் ஆசையாக இருக்காது இல்லைங்களா? ஸோ அதனால் ஒன்ஸ் நீங்கள் இந்த கிளட்டர் ஃப்ரீ ஹோமை மெயின்டைன் பண்ணும்போது உங்களோட ஃபேமிலி பார்ட்டிசிபேஷன் அதிகமாக இருக்கும். உங்களுக்கும் வேலை பழுவும் குறையும். அதை நீங்களே வந்து நீங்கள் டைரெக்டாக எங்கள் வீட்டில் பார்க்கலாம் அண்ட் நிறைய வீடியோஸ்லேயும் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த அன்யூஷுவல் மெத்தட் ஆஃப் டீக்ளட்டரிங்கில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது, யூ ஹாவ் டு செட் அ ஸ்பேஸ் லிமிட். அதாவது என்ன ஒரு துணியாக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த பொருட்களாக இருக்கட்டும், அதுக்குன்னு இவ்வளோ தான் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம செட் பண்ணணும். இப்போ இந்த கபோர்ட் பார்த்திங்கன்னா வந்து பெட்ஷீட்டு, கர்டன்ஸு, பில்லோ கவர்ஸு இதெல்லாம் வச்சுருக்கேன். ஸோ இந்த 2 ஏரியா, இந்த ஸ்மால் கபோர்டு தான் வந்து இட் இஸ் மென்ட் ஃபார் தோஸ் ஐட்டம்ஸ். இதுக்கு மேலே எது அதிகமாக வந்தாலும் ஐ வில் டீக்ளட்டர் தோஸ் ஐட்டம்ஸ். ஸோ அந்த மாதிரி நான் வந்து எப்பயுமே நான் செட் பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் அனதர் திங் லைக் இப்போது வந்து ஒரு டைனிங் டேபிளாக இருக்குது. ஸோ டைனிங் டேபிளில் ஒன்லி தீஸ் ஐட்டம் கேன் பி கெப்ட். அதுக்கு மேலே எதுவாக இருந்தாலும் இட் கிரியேட்ஸ் கிளட்டர். ஸோ அதனால் வந்து வி வில் நாட் என்டர்டைன் அதர் தேன் எனி அதர் ஐட்டம்ஸ் இன் தி டைனிங் டேபிள். ஸோ அந்த மாதிரி வந்து உங்கள் வீட்டில் ஒவ்வொரு பொருட்களுக்கும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லிப்பர் ஸ்டாண்டாக இருக்கலாம், அதுக்கும் நீங்கள் ஒரு ஸ்பேஸ் லிமிட் வச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து நீட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். அதே மாதிரி யூஸ்வலாக பார்த்திங்கன்னா என்னோடய டாட்டரோட ரூமு, இந்த ரூமில் பார்த்திங்கன்னா ஷீ கெப்ட் ஃபியூ ஐட்டம்ஸ். ஸோ இதுதான் இருக்கும். இதை தாண்டி எது அந்த இடத்துல போனாலும் இமீடியட்லி ஷீல் த்ரோ இட் ஆஃப். ஸோ அதனால் வந்து ஒன் வே வந்து நம்ம வந்து ப்ராப்பராக இதை ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸும் இந்த மாதிரி மெத்தட்ஸ்க்கு அடாப்ட் ஆயிடுவாங்க. அதனால் உங்களால் ஈஸியாக வந்து வீட்டை கிளட்டர் ஃப்ரீயாக கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்பேஸ் லிமிட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு இவ்வளோ தான் வந்து ஸ்பேஸு, ஒரு ஷெல்ஃபு ஃபார் யூ, ஒரு ஷெல்ஃபு ஃபார் த பேரண்ட்ஸு, அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக அதை மீறி போகும்போது கண்டிப்பாக நீங்களே வந்து அலர்ட் ஆவீங்க. உங்களுக்கு ஒரு அலாரம் மாதிரி கண்டிப்பாக அடிக்கும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பிக்கப் த ரப்பிஷ் அப்படின்ற ஒரு மெத்தடு. இதில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பொருட்கள் வந்து அது ட்ராஷ்க்கு போகணும், அது குப்பைக்கு போகணும், எந்த பயன்பாடும் இல்லாத பொருளை வந்து ஈஸியாக நம்ம வந்து பிக்கப் பண்ணி அதை கிளியர் பண்ணும்போது இமீடியட்டாக யூ கேன் க்ரியேட் அ ஸ்பேஸ் இன் தட் பர்டிகுலர் பிளேஸ். இப்போ நீங்கள் இந்த பென் ஸ்டாண்டை நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உடஞ்சி போன பென்சில்ஸ் இதெல்லாம் இருக்குது. சில பென்சில்லாம் நம்ம திருப்பி ரீயூஸ் பண்ண முடியாத அளவுக்கு உடஞ்சிருக்கு. ஸோ அதனால் ஐம் கோயிங் டு டிஸ்கார்ட் இட். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவையும் நீங்கள் இவாலுவேட் பண்ணி பாருங்கள். அப்படி பார்க்கும்போது நிறையா வந்து இமீடியட்டாக ட்ராஷில் போக வேண்டிய பொருட்கள் நிறையா இருக்கும். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டீக்ளட்டர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த டிசிஷன் மேக்கிங் ஃபட்டிக் வரும்போது நீங்கள் வந்து ஈஸியாக வந்து டீக்ளட்டர் பண்ணுற ஐட்டம் எதுவாக இருக்கும் அப்படின்னா குப்பைக்கு போகிற ஐட்டம். ஸோ அந்த மாதிரி ஐட்டம்லாம் ஈஸியாக நீங்கள் டீக்ளட்டர் பண்ணலாம்.
ஸோ அந்த மாதிரி தான் நானும் ட்ரை பண்ணேன். ஸோ என்னோடய அப்ஸ்டேர்ஸ் மாடியில் வந்து மொட்டை மாடியில் வந்து சில ஐட்டம்ஸ்லாம் வந்து யூஸே பண்ணாமல் அப்படியே வேஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. சில ஐட்டமை வந்து நம்ம பின்னாடி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் அதில் வந்து பல்லி பூச்சி இதில் தான் வந்து இது வந்து அடையுது. அதனால் வந்து ஐ டிசைடட் டு டீக்ளட்டர் ஆல் த ரப்பிஷ் ஐட்டம். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணும்போது குயிக்காக அந்த இடம் வந்து ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆச்சு. நமக்கு ஈஸியாகவும் நம்மளால் மெயின்டைன் பண்ணலாம். எப்பயுமே பொருட்களை நிறைய சேர்க்கும்போது அதில் தூசி பூச்சி இதெல்லாம் நிறைய அடையும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு பீஸ்ஃபுல்லான அட்மாஸ்ஃபியரை நம்ம வீட்டில் வந்து உணரணும் அப்படின்னா பொருட்கள் கம்மியாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த அடிப்படையில் தான் நானும் பண்ணேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் வந்து குயிக்காக வந்து நீங்கள் டீக்ளட்டர் ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஈஸி மெத்தட் டு ஸ்டார்ட் யுவர் டீக்ளட்டரிங். ஒரு சின்ன ஏரியாவில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ப்ராக்ரெசிவாக இந்த டீக்ளட்டரிங் ஜேர்னியை பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா பேக்கேஜ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நமக்கு வந்து நிறைய நம்ம ஆர்டர் பண்ணுவோம், நிறைய பொருட்களை வாங்குவோம். அந்த பேக்கேஜ் ஒன்று உள்ளே வரும்போது யூ நீட் டு பார்ட் ஃபியூ அதர் ஐட்டம்ஸ், அதாவது டீக்ளட்டர் ஃபியூ அதர் ஐட்டம்ஸ். அந்த மாதிரி எப்பயுமே வந்து ஒரு முயற்சி எடுத்து பாருங்கள். ஏன்னா நம்ம வந்து பொருட்கள் வீட்டில் இருக்கும்போது இன்னும் நம்ம வாங்கிக்கிட்டே இருந்தோம், பொருட்களை சேர்த்துட்டே இருந்தோம்னா அது ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி ஆயிரும். அது கண்டிப்பாக வந்து ஒரு வீடு மாதிரியே இருக்காது, ஒரு ஹோமாகவே இருக்காது. ஸோ இட் வில் பிகம் அ வேர் ஹவுஸ். ஸோ எப்பயுமே நீங்கள் வந்து வென் யூஆர் பையிங் சம்திங், நம்ம தேவைக்கு வாங்கும்போது கண்டிப்பாக தேவையில்லாத பொருட்கள் வீட்டில் இருக்கும். அதை எப்பயுமே ஒரு டிட்டர்மைண்டாக வந்து நம்ம வந்து ஒரு ரெகுலராக ஒரு ரொட்டீனாக அதை நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம், டீக்ளட்டர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தேவையான பொருட்களுக்கு நம்ம தேவையான ஹோமை கொடுத்து அதை பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா would you really miss those item after certainty? இப்போ பார்த்திங்கன்னா கலிஃபோர்னியாவில் வந்து நமக்கு வந்து காட்டுத்தீ பரவுச்சு, அந்த ஃபயர் வந்துச்சு. நிறைய வீட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் வந்து பண்ணிடுச்சு. நிறைய பணக்காரவங்க, நிறைய பெரிய பெரிய பீப்புளெலாம் அவங்க வீட்டை இழந்தாங்க. அப்போது நான் அந்த வீடியோவை பார்த்துட்ருக்கும்போது ஒருத்தவங்க வந்து தப்பிச்சு ஓடும்போது ஒரு குழந்தை வந்து அழகாக ஒரு ஹேண்ட்பேக்கை எடுத்துகிட்டு போச்சு. அப்போ வந்து அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இந்த பேக்லாம் முக்கியம் இல்லை, இதை அப்படியே இங்கே விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நமக்கு ஒரு சர்டனிட்டின்னு வரும்போது, அன்சர்டனிட்டி வரும்போது நமக்கு தேவைப்படுகிற ஐட்டங்களை தான் நம்ம வச்சுருப்போம் இல்லையா? ஒரு வெள்ளமோ ஒரு மழையோ ஏதோ ஒன்று வந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஐயோ இந்த ஐட்டமெல்லாம் நான் போயிடுச்சு அப்படின்றத ஃபீல் பண்ணாமல் நமக்கு தேவைக்கு தகுந்த பொருட்களை மட்டும் நம்மளால் வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் எந்த ஒரு விரக்தியோ நம்ம வந்து எதையுமோ நம்ம மிஸ் பண்ணவே மாட்டோம். கண்டிப்பாக என்னோடய பொருள் போயிடுச்சு அப்படின்ற எந்த ஒரு கவலையும் இல்லாமல் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். கண்டிப்பாக இந்த முறையை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து லைஃப் இஸ் வெரி அன்சர்டன். சில டைமில் வந்து மழை வருது, வெள்ளம் வருது. ஸோ இந்த மாதிரி நேரங்கள்லாம் வந்து நம்ம பொருட்களில் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய லாஸ் வந்து அது ஒரு பெரிய டிப்ரெஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கணும் அப்படின்னா அட்வான்ஸாக நம்ம வந்து டீக்ளட்டர் பண்ணி வைக்கிறது எப்பயுமே நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீப் த பெஸ்ட் அப்ரோச். வந்து உங்கள் வீட்டில் வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு, இப்போ ஒரு பொருள் நிறையா வச்சுருக்கீங்க, எனக்கு வந்து இது பெஸ்ட்டாக இருக்குது, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இது ஃபங்க்ஷனலாக எனக்கு தேவைப்படுது அப்படின்னா அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ மேபி ஐட்டம், ஜஸ்ட் இன் கேஸ் ஐட்டம், ஒருவேளை நான் இதை யூஸ் பண்ணுவேன், ஒருவேளை இது தேவைப்படும், இல்லை ஃப்யூச்சரில் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நினைக்கிற எல்லா பொருளையும் நீங்கள் வந்து டீக்ளட்டர் பண்ணிடுங்க. உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு படுதோ கண்டிப்பாக இதை நான் ரெகுலராக டெய்லி யூஸ் பண்ணுவேன், பீரியாடிக்கலாக யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற பொருளை மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்களும் அந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும், உங்கள் வேலை பழுவை குறைக்கணும், வாழ்க்கையில் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச வேலைகளெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறைகளை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். டீக்ளட்டரிங் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ பிக் கேம் சேஞ்சர் இன் மை லைஃப். அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் வந்து ரெகுலராக வந்து நாங்கள் இந்த வீடியோவில் வந்து என்னோடய சேனலில் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக தான் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய ரெகுலராக எல்லா வீடியோஸும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். என்னோடய சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் வந்து இட் வில் பி வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து
டீக்ளட்டரிங்கில் ஆர்வம் இருக்குது, வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய தாட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டில் தி எண்ட். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், ஹாப்பி ஹோம் மேக்கிங், ஹாப்பி டீக்ளட்டரிங் ஃப்ரம் டீக்ளட்டரிங் தீவா. தேங்க்யூ.